வணக்கம். இன்று விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி தினத்தில் விநாயகப் பெருமானின் சிறப்பான கதை ஒன்றை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். விநாயகர் முழுமுதற் கடவுள், எளிமையானவர் என்று நம் அனைவருக்கும் தெரியும். எனினும் புராண கதைகளின்படி விநாயகரின் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். விநாயகர் யானை தலை கொண்டவராக இருந்ததால் அவரை திருமணம் செய்ய எந்த பெண்ணும் தயாராக இல்லை. அதனால் கோபமடைந்த விநாயகர் தனது நண்பன் மூஷிகத்தின் உதவியுடன் மற்ற கடவுள்களின் திருமணத்தில் சிக்கல் உருவாக்கத் தொடங்கினார். தேவர்கள் அனைவரும் பிரம்மனிடம் முறையிட்டனர். அதனால் பிரம்மதேவன் செல்வ செழிப்பு மற்றும் ஞானம் கொண்ட சித்தி புத்தி என்ற 2 கன்னிகளை உருவாக்கி விநாயகருக்கு திருமணம் செய்து வைத்தார். காலப்போக்கில் விநாயகருக்கு 2 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்கள் சுபா மற்றும் லாபா. சுபா என்றால் சுபம் மற்றும் நல்ல நேரம், லாபா என்றால் வணிகம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் என்று பொருள்படும். சித்தி மற்றும் புத்தியை திருமணம் செய்ததாலேயே இவர் சித்தி புத்தி விநாயகர் என அழைக்கப்படுகிறார். இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். விநாயகர் போற்றி. நன்றி, வணக்கம்.